வணக்கம். இந்த வீடியோவில் 9/7/2026 சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் சார்ந்து புதிய அறிவிப்பு ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு மிக முக்கியமான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய திட்டம் 2026 ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த திட்டம் அடுத்த 5 ஆண்டுகள், அதாவது 2031 ஜூன் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். தமிழக அரசின் நிதித்துறை செயலர் MA சித்திக் வெளியிட்ட அரசாணையின்படி இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள், அவர்களின் வாழ்க்கை துணையர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவரும் பயனடைய உள்ளனர். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் 7.50 லட்சம் ரூபாய் வரை பணமில்லா மருத்துவ சிகிச்சை பெறும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 46 வகையான தீவிர நோய்களுக்காக ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமாக ரூபாய் 12 லட்சம் வரை மருத்துவ செலவுகள் காப்பீட்டின் கீழ் வழங்கப்படும். புதிய திட்டத்தில் மொத்தம் 2992 மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதனோடு மாநிலம் முழுவதும் 1535 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இந்த காப்பீட்டு திட்டத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதால் பயனாளிகள் தங்களுக்கு அருகில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் எளிதாக சிகிச்சைகள் பெற முடியும். இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாக அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் உட்பட பல்வேறு பிரிவு பணியாளர்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக குறைந்த ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கான காப்பீட்டு பிரீமியம் தொகையை தமிழக அரசே முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுக்கு எந்த கூடுதல் நிதிச்சுமையும் ஏற்படாது. மேலும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் CPSல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையருக்கு பொருந்தும். அதேபோல் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இந்த திட்டத்தின் பயனை பெறுவார்கள். மொத்தத்தில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை நிதிச்சுமையின்றி வழங்கும் நோக்கத்தில் இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ செலவுகளால் ஏற்படக்கூடிய பொருளாதார சுமையை குறைத்து தேவையான நேரத்தில் தரமான சிகிச்சையை உறுதி செய்யக்கூடிய முக்கியமான நலத்திட்டமாக இது அமையும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.